சசி சொல்லணும்ல, இந்த ராஜாதி ராஜாவா பாட்டு என்ன சாங், ராஜாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அதே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது. நல்ல வேலை மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டாங்க. ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னு குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சிருப்போம். மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு தோணும். அப்படிதான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சிருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சிருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம், இல்லைன்னா வேற ஆள் அந்த மேலே பாலிஸ்டா சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார் சொல்லிட்டு அந்த பொண்ணு சுஷீலான்னு ஒருத்தர், அந்த கார்டில் சுஷீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமா நீங்கள் வேற யாராவது மற்ற ஹீரோக்குள்ள நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்கும்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோட வேண்டுதலாகவும் இருக்குது.